இனிமேலாம் போர் வீரர்கள் இல்லாமலே போர் நடக்க போகுது. போர் தரைமார்க்கமாலாம் சண்டை போடுறது, துப்பாக்கி தூக்கிட்டு போட்டு சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. பட்டன் தட்டினா இலக்கு நோக்கி பாயிற குண்டுகள். ஒரு துப்பாக்கி ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல இராணுவ வீரர்கள் இருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இராணுவ வீரர்களே அங்கே இருக்க மாட்டாங்க. யார் தரைமார்க்கமாகவே யாரும் வரமாட்டாங்க. இனிமேலாம் போர்லாம் இங்கே குண்டு போடணும், இலக்கை நிர்ணயித்து ஒரு குண்டை கொண்டு போட்டுரு, இந்த இடத்துல ஒரு குண்டை அட்டாக் பண்ணு, இங்கே ஒரு கட்டடம் இருக்குது, இங்கே ஒரு இந்த இடத்த அட்டாக் பண்ணணும், குறி பார்த்து அங்கே ஒரு குண்டை போடு, அங்கே ஒரு ஏவுகணை போடு, அப்படி எல்லாமே மெஷின் உட்காந்து ஒரு ஸ்மார்ட்டாக கஷ்டமே இல்லாமல் இந்த மாதிரி இயந்திரங்களை வச்சே சண்டை போட போகிறாங்க. இயந்திரங்களை வச்சு மனித வாழ்விடத்தில் குண்டு போட போகிறாங்க. அப்போ இயந்திரங்களின் தாக்குதல் தானே இது. மனிதர்களை இயந்திரங்கள் தாக்க ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் போய் தாக்கலை. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இயந்திரங்களை வைத்து மனிதர்களை தாக்குகிறார்கள். இயந்திரங்கள் தான் இனிமேல் தாக்க போகுது. மனிதர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டான். மனிதர்கள் இனிமேல் இயந்திரங்களை வைத்து மக்கள் பொதுமக்கள் மேலே குண்டு போடுவாங்க. அப்படி தான் இனிமேல் போர் நடக்க போகுது. போரின் வடிவம் மாறிவிட்டது. தரைமார்க்கமாக துப்பாக்கியை தூக்கிட்டு போய் ஒளிஞ்சு கிழிஞ்சு மறைஞ்சு கிழிஞ்சு சண்டை போடுறது, அதெல்லாம் பழைய காலம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இயந்திரங்களை வைத்து மனிதர்களை இனிமேல் மக்களை குண்டு போட்டு அடிப்பாங்க. அதுதான் மாறப்போகுது. பாருங்கள், அதெல்லாம் அழிக்கணும். போர் நடக்கக்கூடாது.